இன்னைக்கு என்ன செய்வோம்? இன்னைக்கு என்ன செய்வோம் வைரக்குட்டி? அத்தோ பேஜோ செய்வோம். இன்னைக்கு நாங்கள் அத்தோ பேஜோ செய்ய போகிறோம். நெக்ஸ்ட் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து நூடுல்ஸ் 300 கிராம் அல்லது 500 கிராம் நான் எடுத்து வச்சிருக்கிறேன். கடலைப்பருப்பு ஊற வச்சது 2 உள்ளிப்பல்லு மற்ற 2 செத்தப்பாக மற்றது அரிசிமா 1 கப் மற்றது உள்ளி வெட்டி வச்சிருக்கேன் சின்ன சின்னதா. எவ்வளோ? 1 பூடு உள்ளி வெட்டி வச்சிருக்கிறேன். மற்றது 10 சித்தமிளகா பிரிம்பா எடுத்து வச்சிருக்கிறேன். வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன். கோவாவும் நீங்கள் போடலாம். கோவா எங்கள்கிட்ட இல்லை இப்போ, அதனால கோவா போட இல்லை. வெங்காயம் போட்டிருக்கேன். எவ்வளோ வெங்காயம்? வெங்காயம் 2 வெங்காயம் பெரிய வெங்காயம் வெட்டி வச்சிருக்கிறேன். புதினா இலையும் எடுத்து வச்சிருக்கிறேன். அதுக்கு பதிலாக கோவாக்கு பதிலாக நான் முட்டைக்கோஸ் எடுத்து வச்சிருக்கிறேன். மற்றது வேர்க்கடலை இது கச்சான் எடுத்து வச்சிருக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன், 1/2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்து வச்சிருக்கிறேன். உப்பு, புளி இவ்வளோ மட்டும் தானே? இவ்வளவுதான். நாங்கள் பேஜ் முதல் செய்ய போகிறோம். அதுக்கான தேவையான பொருட்கள் இது கடலைப்பருப்பு ஊற வச்சதை போட்டு போகிறோம். உள்ளியையும் கடலைப்பருப்பையும் அரைவாசி கடலைப்பருப்பை எடுத்து வைக்கணும். அரைவாசிக்கு குறைய எடுத்து வச்சாலும் என்ன அதில் தெரிஞ்சாக்கா போட்டுட்டேன். இனி அதை அடிக்கணும். நல்லா அடிக்கும். கொஞ்சம் தண்ணி விட்டு அடிக்கும். கொஞ்சம் உப்பும் போடணும். நீங்கள் பேர்ந்து போடுங்க. நானும் பேர்ந்து தான் போட போகிறேன். கொஞ்சம் தண்ணி விட்டு மறுபடியும் அடிக்கிறது. சரி, நீ அடிச்சிட்டேன்னு அதுக்கு கொஞ்சம் உப்பு போட போகிறேன். இது கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் உப்பு. இந்த இதையும் போட போகிறேன், அடித்ததையும். இதை போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு இதெல்லாம் போகிறேன். அந்த கடலைப்பருப்பையும் போடணும். கடலைப்பருப்பு தண்ணியும் போடணும் பிகாஸ் அது தண்ணியாக தான் வரும். இன்னும் கொஞ்சம் விட்டு குறைக்கும். ஏன்னா அந்த நண்பன் படத்துல வர பஞ்சவன் பாரி வந்து சாப்பாடு அத்தோ பேஜோ அது 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 இல்லை. அது இல்லையா, நான் சரக்கடிச்சு போட்டு ராங்க கதை கடிச்சு போட்டுருக்கோம். இன்னும் மொத்தம் இல்லை, தட்டு வட மாதிரியே இல்லை. அவளை கொஞ்சம் தண்ணியான தட்டு வடை இந்த மாதிரி பதத்துக்கு வரணுமா? இதுவும் பார்க்க இதா வரணுமா? இதுவும் பார்க்க தண்ணியா வரணும். நான் இந்த மாதிரி பதத்துக்கு ஊற்றுப்போம். இதை நாங்கள் பொரிக்க போறோம். இப்போ பொரிக்கல, நான் பேந்து பொரிக்க போறேன். எண்ணெய் ஊத்தாம அந்த சட்டியிலேயே இந்த வேர்க்கடலையும் கச்சானையும் இதையும் பொட்டுக்கடலையும் வறுக்க போறோம். கொஞ்சம் நீங்க கொஞ்சோண்டு வேர்க்கடலை எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. நாங்கள் இப்போ சேர்த்துக்கிற மாதிரி இது போட்டு என்ன செய்யணும்? வறுக்கும். எவ்வளோ நேரத்துக்கு? பொரிஞ்சு பேர் அது மட்டும் வறுக்கும். இன்னும் 1/4 கப் இது பொட்டுக்கடலை கொஞ்சம் 1/4 கப் கூட போடணும். அதை நாங்கள் மறந்துட்டோம். கொஞ்சமா போட்டுட்டேன். 1/4 கப் போடணும். இப்போ இதை அப்படியே எடுத்து வச்சு போட்டு மறுபடியும் போட்டு வறுப்போம். இப்போ நாங்கள் இதெல்லாம் எடுத்து இதுக்குள்ள போட போறோம். இதில் போட்டு வச்சு போட்டு மறுபடியும் அந்த கொஞ்சம் 1/4 கப் எதுவும் என்ன இது பொட்டுக்கடலை மறுபடியும் போட்டு வறுத்து போட்டு அதுக்கப்புறம் தான் அடிக்க போறோம். அதோடு சேர்த்து இதுவும் இதையும் கொஞ்சம் வறுக்கும். 1 நிமிஷத்துக்கு வறுக்கணும்னு நினைக்கிறேன். 1 நிமிஷம் 1.5 நிமிஷத்துக்கு வறுத்தாச்சு. இப்போ இதையும் எடுத்து உள்ளுக்கு போட்டு வறுத்து போட்டு ஏன் மெல்ல மெல்லமா போடுறீங்கள். இப்போ வந்து அந்த பொட்டுக்கடலையும் வேர்க்கடலையும் போட்டு இது வந்து அடிக்க போறோம். இப்போ அந்த பவுடர் ரெடி. இப்ப வந்து நாங்கள் லைட் கீட்டில தான் செத்தமிளகாய் வறுக்க போறோம்.
இனி வறுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 சித்தமிளகு எக்ஸ்ட்ரா நாங்கள் சேர்த்துருக்குறோம். பிகாஸ் எங்களுக்கு உரைப்புக்கு அதே தான், எங்களுக்கு உரைப்பு வேணும். இப்போ வந்து நாங்கள் செத்த மிளகா போட்டு இப்போ இதுவும் அடிச்சாச்சு. இதை எடுத்து உள்ளுக்கு இப்படி பக்கம் போட்டு வேண்டியதான். இதில் வந்து நாங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்குறோம், கொஞ்சம் தண்ணியாக வர்றதுக்கு. இதில் எண்ணெயை சூடு பண்ணி கொண்டு இருக்கிறோம். இதில் ஒரு கரண்டியை எடுத்து மாமி அப்படி உள்ளுக்கு விடுவாங்க. அது புரியுற வரைக்கும் அப்படி இருக்க வேண்டியது. ஒட்டுங்கோ தெரிக்குமா? அது நல்லா இப்படி பொரியணும். அதுக்கப்புறம் இப்படியே ஊற்றி ஊற்றி எடுத்து கொண்டு வந்து வச்சு போட்டு அதுக்கப்புறம் நுறுக்கும். இப்போ நாங்கள் மறுபடியும் எக்ஸ்ட்ராவே தண்ணி விட்டுருக்குறோம். அப்போதான் நல்லா புரிஞ்சு தக்கண்டு கதின வரும்னு நம்பிக்கையில் இது இன்னும் பொறிப்பெடுக்கணும் தான் இருக்குது ஃபர்ஸ்ட் செட்டு. இப்போ இதை நாங்கள் எடுத்துட்டோம். இப்போ வந்து நாங்கள் அடுத்த செட்டை போட்டுட்டோம் உள்ளுக்குள்ள. இது ஓரளவுக்கு புரிஞ்சு நல்லா வருது. நீங்கள் ஆவ கொஞ்சம் தண்ணி ஊற்றி தான் அந்த இது செய்யணும். எண்ணெய் கொஞ்சம் தெரிக்கும், பட் பார்த்து செய்யுங்க. இப்போ இந்த தட்டுவடை மாதிரி எல்லாம் சேரும் இல்லை, அது வந்து உண்மையாக நுறுக்கிறதுக்கு தான் செஞ்சு கொண்டிருக்கிறோம். அப்போதான் அந்த ஏதோ அத்தோ பீஜோ ஏதோ ஒன்று சேரும்போது போட்டு குலைக்கணும் உங்களுக்கு. ஒரிஜினல் ஏதோ ஒரு பேஜ் ஒன்று எப்படி தான் வரும். இது பேஜு தானே, இது ஆனது. வெங்காயத்தை இதுக்குள்ள பொரிச்சு போடப்பா. இப்ப வெங்காயத்தை வந்து இதுக்குள்ள பொரிக்கணும். எந்த எந்த இது வரைக்கும் நிலைமை வரைக்கும் வெங்காயத்தின் நிலைமை பொன்னிறம் வரைக்கும் நாங்கள் இப்படி அடுத்து இதெல்லாம் புடிச்சு கொண்டிருக்கோம். நூடுல்ஸை போட்டுட்டு கொதிக்க வச்சு 2-3 நிமிஷம் தான். இந்த நூடுல்ஸ் இது வந்து 2 நிமிஷம் தான் 3 நிமிஷம் தான் வேக வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி வேக வைக்க போறோம். பக்கத்துல இந்த இதுவும் அது ரெடி ஆகி கொண்டு தான் இருக்குது இன்னும். இப்போ பின்னால பாத்தீங்கன்னா இது வெங்காயம் வந்து நல்லா புரிஞ்சு புன்னிறமா வந்துருச்சு. இது அப்படியே மம்மி எடுத்து எங்கேயோ எடுத்து வைக்க போகும். இப்ப புதினா இலையே இப்படி இப்படி நறுக்கும். அதே மாதிரி இதையும் பட்டோம். இதை ஏற்கனவே கழுவி வச்சுட்டேன். கழுவின்னு நிற்காதீங்க, கழுவி போட்டேன். நாங்கள் முட்டைக்கோசுக்கு பதில் என்னது கோவாக்கு பதிலா இது நாங்கள் எடுத்துக்கோம். இதுவும் பச்சையா தான். நீங்க சாப்பிட்டு இருக்கீங்களா முன்ன? அப்போ பச்சை சாப்பிடுவோம். இப்ப வந்து நாங்கள் அந்த வெங்காயத்தையும் பொரிச்சு போட்டோம். அதேதான், இதையும் பொரிச்சிட்டோம். பூண்டு இது அத உள்ளி சின்ன சின்ன வட்டி பொரிக்கிறோம். இனிய ரக்கச்சேரி முடிஞ்சது. அது பொன்னிறமா வந்துட்டுது. எங்களுக்கு அது எண்ணெயும் தேவை. இது கொஞ்சம் எண்ணெய் வேணும், கொஞ்சம் எண்ணெய். இப்ப நாங்கள் நூடுல்ஸ பக்கத்துல எடுத்து வச்சிட்டோம். அதுக்கப்புறமா இப்ப நாங்கள் வந்து ஒரு 5 முட்டையை வேக வச்சிருக்கிறோம். நீங்க அதுக்கு மிஞ்சி வேக வைக்கலாம். அது வந்து என்னதான் அந்த அதே அத்துக்கு பக்கத்துல ஏதோ ஒரு முட்டை ஒன்று வைப்பாங்க. அதுக்கு இதை வந்து நல்லா இப்படி உடைச்சு வச்சுக்கோங்க. எவ்வளவுக்கு உடைக்கிறீங்களோ அவ்வளோத்துக்கு உங்களுக்கு சேரும் எல்லாம் போல. இப்ப வந்து நாங்கள் பொரிச்ச உள்ளி இதுக்குள்ள போட்டு வச்சுட்டோம். மம்மி கொஞ்சம் இதுக்குள்ளே ஏற்கனவே போட்டுருச்சு, பட் பிரச்சனை இல்லை. நடுவுல இன்னொரு வெங்காயம் எடுத்து இப்படி இப்படி வெட்டு வைங்கோ. அது வந்து நீங்கள் ஒன்று தாளிக்க தேவையில்லை, இல்லாச்சும் போட்டு வதக்க தேவையில்லை, பச்சையாதான் போடுறோம். இவ புளி தண்ணிய கரைக்கும். அதே இப்படி கொஞ்சம் கட்டியா தான் எடுக்கணும். இது வந்து உப்பும் தண்ணியும் மட்டும். உப்பு தண்ணி எவ்வளவு உப்பு எவ்வளவு தண்ணி போட்டீங்க? ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பும் ஒரு கொஞ்சம் தண்ணி. அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்க வாயில வச்சு பார்த்து விடும். அதேதான். இப்ப நாங்கள் புளிய விட போறோம். ஓகே ஓகே, நறுக்கினதை போட போறோம். பொட்டுக்கடலையே ஃபுல்லா போட போறேன். இனி இந்த இதை போட போறோம். உள்ளி பொரிச்ச உள்ளி பேர்ந்து மிளகாத்தூள். மிளகாத்தூள். முட்டைக்கு தேவை
கொஞ்சம் அதுக்கு எடுத்து போடலாம். மற்றது வெங்காயம், அதுவும் முட்டைக்கு தேவை. பட் அது அந்த இது இருக்குது எங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கு. வெங்காயம் போட போகிறோம். உப்பு தண்ணி உப்பு தண்ணி கொஞ்சம் தான், பார்த்து தான் போடணும். மற்றது வெங்காயம் அதெல்லாம் ஃபுல்லாக கொட்டிடுவோம். போட்டு எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணலாம். இப்போ நம்ம அத்தோ பேஜோ எல்லாம் போட்டு உள்ளக்க மிக்ஸ் பண்ணி இது செஞ்சுட்டோம். நாங்கள் செஞ்ச எல்லா இன்கிரியன்ட்ஸும் இதுக்குள்ளே போட்டுவிட்டோம். இப்போ முட்டைக்கு நாங்கள் ஒரு விதமாக செய்ய போகிறோம். இப்படி முட்டையை வெட்டி போட்டு இதுக்குள்ள வெங்காயத்தை இதையும் போட்டு மசாலா நீங்கள் தூள் கொஞ்சம் கூட வறுத்து இதை நீங்களா அந்த தூளை போடலாம். நாங்கள் இந்த தூளை போடுறோம். இப்போ இப்படி போட்டு இது வைங்க. ஒரிஜினல் இது என்னென்னு சொன்னீங்களா அப்போத முட்டை அந்த பொரிச்ச வெங்காயம் பூண்டு அதுக்கப்புறம் அந்த மசாலா இந்த செத்த மிளகாய் மசாலா போட்டது தான் ஒரிஜினல் இது. இப்போ நாங்கள் இது செஞ்சு முடிச்சிட்டோம். இனி சாப்பிட வேண்டியதான். வெட்டலாம் இந்த வேலை கொளிச்சாச்சு போட்டு சாப்பிடுவோம். நாங்கள் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காமல் எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்கள் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். பாய்.